வருடத்தின் 365 நாட்கள் குறிக்கும் வகையில் 365 சிவலிங்கங்களுடைய கோவிலா. சுமார் 33 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு முன்பு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. 4000 முதல் 5000 வருடம் பழமை வாய்ந்த இந்த கோவிலை யாரால் கட்டப்பட்டது என்று இன்றைய வரைக்கும் தெரியவில்லைங்க. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆதி தேர் ஆசிய கண்டத்திலேயே மிகவும் பெரிய தேராகும். மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த கோவிலில் 9 ராஜகோபுரங்களும் 80 விமானங்களும் உள்ளன. மேலும் 24 கோவில்களும் 100க்கும் மேற்பட்ட சன்னதிகளும் உள்ளன. 12 பெரிய மதில்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள் என மிகவும் பெரியதளவில் கட்டப்பட்ட ஒரு கோவிலாகும். பசுவிற்காக தனது மகனையே கொன்ற மனுநீதி சோழன் ஆண்ட ஊர் தாங்க இந்த திருவாரூர். தேரோட்டத்தின் போது இந்த தேர் திரும்பவும் காட்சி இருக்கு, பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குங்க. வணக்க மக்களே, எனது வருடத்தின் 365 நாட்கள் குறிக்கும் வகையில் 365 சிவலிங்கங்களுடைய கோவிலா. ஆமாங்க, உலக புகழ்பெற்ற இந்த திருவாரூர் தியாகராஜ கோவில் தாங்க மொத்தம் 365 சிவலிங்கங்கள் உள்ளது. இந்த தியாகராஜ கோவிலில் 86 விநாயகர் சிற்பமும் உள்ளதுங்க. சுமார் 33 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு முன்பு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. 4000 முதல் 5000 வருடம் பழமை வாய்ந்த இந்த கோவிலை யாரால் கட்டப்பட்டது என்று இன்றைய வரைக்கும் தெரியவில்லைங்க. இந்த கோவிலில் இருக்கும் தெப்ப குளத்தை தாங்க நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த குளத்தை பாருங்க எந்த அளவிற்கு பெரிதாக இருக்கு என்று. இந்த குளத்தில் கூட கோவில்கள் அதிகமாக இருக்குங்க. எங்கு பார்த்தாலும் கோவில்கள் அதிகமாக காணப்படும். இந்த திருவாரூர் தியாகராஜ கோவில் இருக்கும் தெப்ப குளத்திற்கு என்று தெப்ப திருவிழா நடைபெறுங்க. மிகவும் பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடைபெறுங்க. மேலும் இந்த திருவாரூர் தியாகராஜ கோவில் சென்னையிலிருந்து 303 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சியிலிருந்து 113 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூரிலிருந்து 58 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்திலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த கோவிலை சுற்றி பார்க்க ஒரு நாள் முழுக்க ஆகுங்க. ஏனென்றால் அந்த அளவிற்கு பெரிய கோவிலுங்க. தேவாரம் பாடல் பெற்ற இக்கோவில் 87வது சிவாலயம் ஆகும். 33 ஏக்கர் பரப்பளவில் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த கோவிலில் 9 ராஜகோபுரங்களும் 80 விமானங்களும் உள்ளன. மேலும் 24 கோவில்களும் 100க்கும் மேற்பட்ட சன்னதிகளும் உள்ளன. 12 பெரிய மதில்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள் என மிகவும் பெரியதளவில் கட்டப்பட்ட ஒரு கோவிலாகும். தெப்ப குளத்திற்கு அருகில் இருக்கும் இந்த பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் வழியாக நாம் கோவிலினுள் செல்வதற்கிறோம். இந்த ராஜகோபுரத்தில் இருக்கும் சிற்பங்களை பாருங்களேன், பார்ப்பதற்கே மிகவும் அற்புதமாக உள்ளதுங்க. சிற்பங்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. மனுநீதி சோழன் இந்த கோவிலில் தான் பசுவிற்காக நீதி வழங்கினார் என்று கூறப்படுகிறது. பசுவிற்காக தனது மகனையே கொன்ற மனுநீதி சோழன் ஆண்ட ஊர் தாங்க இந்த திருவாரூர். பாத்தீங்கன்னா கோவில் நூல் வந்துட்டாங்க. 2வது ராஜகோபுரத்தை தாங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு அழகு நிறைந்த கோவிலுங்க. எங்கு பார்த்தாலும் சிறிய சிறிய சன்னதிகள் அதிகமாக காணப்படும், சிவலிங்கங்களும் அதிகமாக காணப்படுங்க இந்த கோவில் நூல். சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது என்று இன்றைய வரைக்கும் தெரியவில்லை. இந்த கோவில் எந்த அளவிற்கு கட்டப்பட்டதோ அதே அளவிற்கு இந்த கோவில் குளமும் கட்டப்பட்டுள்ளதுங்க. இந்த கோவிலில் சிவபெருமான் 2 மூலவராக இருக்கிறார். ஒன்றில் சிவனை வான்மீகிநாதர் என்றும் மற்றொன்றில் சிவனை தியாகராஜர் என்றும் அழைப்பார்கள். தாயாரை கமலாம்பிகை என்றும் அழைப்பார்கள். இந்த தியாகராஜர் கோவில் இடைக்கால சோழர்கள் காலத்தில் தான் கற்கோவிலாக கட்டப்பட்டுள்ளது. அதற்கு முன்பு மகேந்திர பல்லவ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருந்ததாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த கோவிலுக்கு சோழ மன்னர்கள், பல்லவ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், தஞ்சை நாயக்கர்கள், மராத்திய மன்னர்கள் என பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் சோழ பேரரசரான கண்டராதித்த சோழனின் மனைவியான செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்ட கற்கோவிலும் உள்ளது. இந்த கோவிலில் இருக்கும் கிழக்கு ராஜகோபுரம் 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் வடக்கு ராஜகோபுரத்தை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளது.
கோவிலின் 3வது ராஜகோபுரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்குங்க. இங்கிருந்து பார்த்தால் 4வது ராஜகோபுரம் அற்புதமாக தெரிகிறது. எங்கு பார்த்தாலும் சிறிய சிறிய சன்னதிகளும் பிரம்மாண்ட மண்டபங்கள் தான் காணப்படுகிறது. பார்க்கும்போது அற்புதமாக உள்ளதுங்க. இந்த கோவிலை சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் காலை நேரத்தில் வாங்க, அப்பதாங்க இந்த கோவிலை முழுமையாக சுற்றி பார்க்க முடியும். கண்டிப்பா ஒரு நாள் முழுக்க அவங்க இந்த கோவிலை சுற்றி பார்க்க. இந்த இடத்துல பார்த்தால் 4 ராஜகோபுரத்தை பார்க்க முடியுங்க. கோவிலில் இருக்கும் மூலவர் வான்மீகிநாதர், உற்சவர் தியாகராஜர், தாயார் கமலாம்பிகை, உற்சவ தாயார் அல்லியங்கோதை. இந்த கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் திருவாதிரை, பங்குனி ஆழித்தேர், மகா சிவராத்திரி, தெப்பத் திருவிழா என போன்ற திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இந்த தியாகராஜர் கோவிலில் தான் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் தோன்றியுள்ளார்கள். 15 தீர்த்த கிணறுகள் இங்கு இருக்குங்க. திருவாரூர் தேரழகு என்று சொல்வது போல் இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவிலும் அந்த அளவிற்கு அழகுங்க. எங்கு பார்த்தாலும் அழகாக தான் காணப்படும். இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர பேரரசர்கள், நாயக்க மன்னர்கள் என பல மன்னர்களின் கல்வெட்டு, மொத்தம் 65 கல்வெட்டுகள் இந்த கோவிலில் உள்ளன. இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில் இருக்கும் கமலாம்பாள் சன்னதி மிகவும் புகழ்பெற்ற ஒரு சன்னதிங்க. இதை இங்க நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சிறிய கோயிலை பாருங்க, முழுக்க முழுக்க கற்களாக கட்டிருக்காங்க. பார்க்கவே அற்புதமாக உள்ளது. இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில் சோழ மன்னர்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டு போன பொக்கிஷனே சொல்லாங்க. எங்க பார்த்தாலும் சிறிய சிறிய சன்னதிகளும் மண்டபங்கள் தான் காணப்படுகிறது. கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நீங்கள் காலை நேரத்திலே வாங்க, அப்பதாங்க இந்த கோவிலை முழுமையாக சுற்றி பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கும் ஒவ்வொரு மண்டபத்திற்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளதுங்க. இந்திர மண்டபம், தட்டங்குற்றி மண்டபம், உத்திரபாத மண்டபம், தேவாசிரியன் மண்டபம், ராஜநாராயண மண்டபம், சுந்தரர் மண்டபம், கமலாம்பிகை மண்டபம், சந்திரசேகர் மண்டபம் என ஒவ்வொரு மண்டபத்திற்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது. இதை இந்த இடத்திலிருந்து இந்த கோவிலின் 3 ராஜகோபுரங்களையும் பார்க்க முடியும். சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் 4000 முதல் 5000 வருடம் பழமையானது என்று நம்பப்படுகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு சிறிய சிறிய சன்னதியிலும் சிவலிங்கம் இருக்குங்க. மொத்தம் 365 சிவலிங்கங்கள் இங்கு இருக்கிறது. மேலும் 86 விநாயகர் சிற்பமும் உள்ளதுங்க. மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த ஊரின் பெயர் ஆரூர் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகுதான் திருவாரூர் என பெயர் பெற்றுள்ளது. இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில் காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவிலின் பெரிய ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டு சுமார் 118 அடி உயரம் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களே உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆழித்தேர் தேரோட்டமும் தெப்பத் திருவிழாவும் தாங்க. சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அழகு இருந்திருக்குங்க. தேவாரண்யம் விளக்கழகு, திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் திருவழகு, மன்னார்குடி மதிலழகு என்று கூறப்படுகிறது. நாம் இங்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த கோவில்களை பாருங்களா, அற்புதமாக கற்களை வைத்து அற்புதமாக கட்டிருக்காங்க. இந்த திருவாரூர் நகரை ஆண்ட மனுநீதி சோழன் பசுவிற்காக தனது மகனையே தேரேற்றி கொண்டு உள்ளார். அதன் நினைவாக சோழ மன்னர்கள் கல்தேர் அமைத்துள்ளார்கள். அந்த கல்தேர் திருவாரூர் தியாகராஜ கோவிலுக்கு வடக்கில் அமைந்துள்ளது. கண்டிப்பா நீங்க திருவாரூர் வரும்போது அந்த கல்தேரையும் பார்த்துட்டு செல்லுங்க. இந்த வரலாற்றை கேட்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியுங்க, அந்த காலத்தில் இந்த முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க என்று பாருங்களேன். திருவாரூர் தேர் நகரம் என்று அழைப்பதற்கு காரணமே இந்த திருவாரூர் ஆழித்தேர் தாங்க. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆழித்தேர் ஆசிய கண்டத்திலேயே மிகவும் பெரிய தேராகும். சுமார் 350 டன் எடையும் 96 அடி உயரமும் 65 அடி அகலமும் உடையது இந்த திருவாரூர் ஆழித்தேர். உலக புகழ்பெற்ற இந்த ஆழித்தேர் தேரோட்டம் மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே நடைபெறுதுங்க. 1927ஆம் ஆண்டு ஆழித்தேர் தேரோட்டத்தின் போது இந்த தேர் முற்றிலும் தீப்பிடித்து எரிந்துள்ளதுங்க. தேர் எரிந்து கொண்டிருக்கும் போது இந்த தேரையை செய்தவர் இந்த தேரின் மேல் ஏறி தேரில் இருக்கும் சிவபெருமானை தள்ளிவிட்டு அவரை உயிரை விட்டிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு பிறகு பல ஆண்டுகளாக தேரோட்டம் நடைபெறாமல் இருந்திருக்கிறது. 1930ஆம் ஆண்டு புதிய தேர் உருவாக்கப்பட்டு 1948 வரை தேரோட்டம் நடைபெற்றுள்ளது. அதன் பிறகும் தேரோட்டம் நடைபெறாமல் இருந்திருக்கிறது. 1970ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியால் மீண்டும் தேரோட்டம் நடைபெற்றுள்ளது. இப்போது இந்த காலத்திற்கு ஏற்பது போல் இந்த ஆழித்தேரில் 4 சக்கரங்களிலும் ஹைட்ராலிக் பிரேக் வசதி உள்ளதுங்க.
அந்த காலத்தில் இந்த ஆழித்தேரை பக்தர்கள் முன்னிருந்து ஈர்த்திருக்கார்கள். பின்புறத்திலிருந்து 2 யானைகள் தள்ளியிருக்கின்றன. இப்போதும் அதே போன்று பக்தர்கள் ஈர்த்து கொண்டிருக்கும் போது பின்புறத்திலிருந்து 2 வாகனங்கள் தள்ளுகின்றன. இந்த திருவாரூர் ஆழித்தேர் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. சும்மாவா சொன்னாங்க திருவாரூர் ஆழித்தேர் அழகா என்று? பார்ப்பதற்கு அழகா இருக்குங்க. இங்க பாருங்களேன் அந்த அளவுக்கு அற்புதமாக உள்ளது என்று. தேரோட்டத்தின் போது இந்த தேர் திரும்பவும் காட்சி இருக்கு, பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குங்க. இந்த ஆழித்தேரை வடிவமைக்கும் பணி 1 மாதங்களாக நடைபெறுங்க. தனித்தனியாக குழுக்களாக மக்கள் செயல்பட்டு இந்த தேரை வடிவமைப்பாங்க. இந்த கோவில் அழகும் சரி, கட்டிடக்கலையும் சரி, பார்த்து கொண்டே இருக்கலாங்க. எங்க பார்த்தாலும் அற்புதமாக உள்ளதுங்க. பங்குனி மாதத்தில் நடைபெறும் இந்த ஆழித்தேர் தேரோட்டம் மொத்தம் 5 தேரோட்டம் நடைபெறுங்க. அதில் முதலில் நடைபெறும் தேரோட்டம் விநாயகர் தேரோட்டம், 2வது நடைபெறும் தேரோட்டம் முருகப்பெருமான் தேரோட்டம், 3வது நடைபெறும் தேரோட்டம் தாங்க இந்த ஆழித்தேர் தேரோட்டம், 4வது நடைபெறும் தேரோட்டம் கமலாம்பாள் தேரோட்டம், 5வது நடைபெறும் தேரோட்டம் சண்டிகேஸ்வரர் தேரோட்டம். ஒவ்வொரு தேரோட்டத்தின் போதும் ஒவ்வொரு தேரோட்டத்திற்கும் நேரம் ஒதுக்கி ஈர்க்கப்படுகிறதுங்க. காலை நேரத்தில் இந்த கோவிலை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளதுங்க. எங்க பார்த்தாலும் அற்புதமாக தான் இருக்கிறது. இந்த கோவில்கள் மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் கட்டிய கோவில் எங்கு பார்த்தாலும் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் சூரியன் மறையும் காட்சியும் உதிக்கும் காட்சியும் பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்குங்க. இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சியை கூட பாருங்க, பார்ப்பதற்கு அந்த அளவுக்கு அழகா இருக்குங்க. பார்த்து கொண்டே இருக்கலாம். அது போல்தான் உள்ளது. நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு சிற்பத்தையும் பாருங்க. ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு விதமாக வடிவமைச்சிருக்காங்க. பார்ப்பதற்கு அற்புதமாக உள்ளதுங்க. இங்க இருக்கும் ஒவ்வொரு சிற்பத்தையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிகழ்வை குறிக்கின்றன. இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொன்றும் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் திருவிழாவின் போது பயன்படுத்தப்பட்ட கம்பங்களாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. சோழ மன்னர்கள் ஆட்சியின் போது இந்த கம்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுங்க. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ராஜகோபுரத்தை பாருங்களேன். நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த ராஜகோபுரத்தினுள் எவ்வளவு சிற்பங்கள் இருக்கு என்று பாருங்களேன். மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில் கண்டிப்பா அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு கோவிலுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற வரலாற்று நிறைந்த இடங்களில் சந்திப்போம்.